மிதுன ராசிக்கு உண்டான பலன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மிதுன ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா சூரிய பகவான் இதுவரை 9ஆம் பாவத்திலிருந்து 10ஆம் பாவத்திற்கு வருகிறார். 10ஆம் பாவங்கிறது ஜீவனஸ்தானம் அப்படின்னு பேர். ஜீவன சனி இதுக்கு பேர். இந்த ஜீவன சனி என்னங்க செய்யும் மிதுன ராசிக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொழில் ரீதியாக வேலைகளிலே அழுத்தத்தை கொடுக்கும். கொஞ்சம் அதிகப்படியான வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலையை நிர்பந்திக்கும். அப்போ இது என்ன நல்லதா கெட்டதா அப்படின்னா, இதில் உள்ள விஷயத்தை நான் சொல்லிடுறேன். இது நல்லதா கெட்டதா நீங்கள் தான் சொல்லணும். அதாவது வேலை நேரம் கூடுதல் ஆகும். வேலைக்காக நீங்கள் அதிக நேரம் அலைய வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஆனால் அதற்கு தக்கன உங்களுக்கு ஊதியமும் அதிகரிக்கும். சம்பள உயர்வு உண்டு. ஆனால் அதற்கு நீங்கள் அதிகமாக பிரயத்தனப்பட வேணும், அதிகமாக கஷ்டப்பட வேண்டும். இதுவரை கொஞ்சம் சுகமாக செய்து கொண்டு இருக்கக்கூடிய விஷயத்தை கூட சுகவீனமாக செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். கொஞ்சம் உடலை வருத்திக்கு தான் வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும் உங்களுக்கு. அதனால் சம்பளம் உயருது, அதனால் கொஞ்சம் அலைஞ்சா பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டாங்கன்னா இது ப்ளஸ்ஸு. ஆனால் இல்லைங்க, எனக்கு சம்பளம் வருதெல்லாம் கூட அடுத்த விஷயம். ஆனால் எனக்கு என்னுடைய சுகம், உடல் சுகம்தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறவங்களுக்கு இது கஷ்டம். அதான் விஷயம். புரியுதா உங்களுக்கு? அடுத்தது இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, 9ஆம் அதிபதியாகவும் 8ஆம் அதிபதியாகவும் உடையவர் சனி பகவான். 8ஆம் இடங்கிறது ஆயுள் ஸ்தானம், 9ஆம் இடங்கிறது பூர்வ புண்ணிய பாக்கிய ஸ்தானம். இதுக்கு ரெண்டுக்கும் உடையவர் 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்திலே செல்லுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் சனி பகவான் ரொம்ப நல்ல பலனை கொடுப்பாரு. 10வது இடத்தில் ஒரு பாவி இருப்பினும் நன்று அப்படிம்பாங்க. அது என்னங்க அப்படின்னா, 10ல் ஒரு பாவி இருந்தால் கூட நல்லதை செய்வாங்கம்பாங்க. அதனால் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடியதான சனி பகவான் மிதுன ராசிக்கு அருமையான நல்ல பலனை கொடுப்பார். வெளிநாடு சென்று வேலை செய்யணும்னு ஆசை இருக்குது, ரொம்ப நாளாக ஆசை இருக்குது. ஆனால் போகவே முடியல, பாஸ்போர்ட் கூட எடுக்கலை, விசா கிடைக்கல. விசா வந்துச்சு, அந்த சமயத்தில் குடும்பத்தில் சில பிரச்சனை, என்னால் போக முடியல. அல்லது போனால் அந்த இடத்துல சரியானபடி எனக்கு வேலை கிடைக்கல, 1 மாதத்தில் நான் திரும்பி வந்துட்டேன் வெளிநாட்டிலேருந்து. அல்லது நான் போனேன் 1 மாதத்துக்கே அது எனக்கு சரியாக இருந்துச்சு, நான் வந்துட்டேன். இப்படிலாம் ஏதாவது பிரச்சனை இருக்குது, வெளிநாடு செல்வதிலே ஏதோ தாமதம் இருக்குது. ஆனால் உங்களுக்கு போய் சம்பாதிக்கணுங்கிற ஆசை இருக்குது, தேவை இருக்குது, அதுக்கான குடும்பத்தில் சூழ்நிலை இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் நிச்சயமாக மிதுன ராசிக்காரங்க இந்த வரக்கூடிய சனிப்பெயர்ச்சியின் மூலமாக வெளிநாடு செல்லுவதற்கு அமோக பலன்கள் இருக்குது. நல்ல வெளிநாடு செல்லுவதற்கான ஒரு யோக பலன்கள் இருக்குது. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, முதல்ல ஒரு 3 மாத காலம் ஜென்மத்திலே குரு பகவான் இருக்கிறார். ஜென்ம குரு வனவாசம் அப்படிம்பாங்க. அதனால் ஜென்ம குரு இருக்கிறதுனால கொஞ்சம் முதல்ல ஒரு 3 மாத காலம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அதற்கு மேலே வெறுனா ஆட வேணாம், சலங்கை கட்டி ஆடலாம். நீங்கள் 2ஆம் இடத்துல குரு மாறக்கூடிய காலத்தில் தனலாபம் உண்டு. 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை குருவினுடைய பார்வை கிடைக்க போகுது. அதனால் ஜீவனஸ்தானம் இன்னும் வலிமையாகும். ஓரளவுக்கு அந்த 3 மாதம் இருக்கக்கூடியதான உடல் உழைப்பு உயர்வு, அந்த உடல் உழைப்பு உழைக்கிறீங்களே அது கொஞ்சம் கம்மியாகும். அது ஒரு நல்ல பலன். ஆனால் 2ஆம் இடத்துல குருனால பொருளாதாரம் உயரும், அதில் ஒன்றும் கவலையே கிடையாது. அதனால் நீங்கள் நினைக்கிற என்ன சுவாமி குரு பயிற்சி சனி பயிற்சி எல்லாம் மிகல் பண்ணி அடிச்சுட்டு இருக்கீங்கன்னு, அதெல்லாம் இல்லை. ஒரு கிரகம் ஒரு பயிற்சினா மற்ற கிரகம் பார்க்கறது எது, மற்றது எங்கே இருக்குது, உச்சத்தில் இருக்கிறதா நீச்சத்தில் இருக்கிறதா, எந்த இடத்துக்கு வராரு, எத்தனாவது ஆதிபதி, இப்போ எந்த இடத்துக்கு, எல்லாத்தையும் பார்த்து தான் நம்ம சொல்லணும். அப்போ தான் உங்களுக்கு 100% அந்த பலனை நாம் சொல்ல முடியும். அந்த வகையில் பார்க்கும்போது மிதுன ராசிக்கு இந்த சனி பயிற்சி அமோகமான சனி பயிற்சின்னு சொல்லலாம். முக்கியமாக குலதெய்வ வழிபாடு செய்தீங்கன்னா மிதுன ராசிக்கு அமோகமான வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் இந்த சனி பயிற்சியினாலே. சிவாய நமக.